பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் எதிர்மறையான எண்ணங்களோடு கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அது நம்ம வீட்டில் நடந்துவிடுமோ என்ற பயம். நம்முடைய பிள்ளைகளின் வயதுடைய பிள்ளைகள் குடும்பங்களில் ஏதாவது தவறு நேர்ந்துவிட்டால் நம் பிள்ளைகள் மத்தியில் அப்படி நடந்துவிடுமோ என்ற பயம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் அப்படி இப்படி என்று கேள்விப்படுகிற பொழுது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளும் தவறு செய்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம். காலையில் வேலைக்கு சென்ற கணவன் சமாதானத்தோடு திரும்பி வீடு வருவாரா என்கிற பயம். நம்முடைய வயதுள்ளவர்கள் திடீரென்று இறந்துவிட்டால் நமக்கு நாளைக்கு இந்த நிலை வருமோ என்கிற பயம். இப்படி பயந்து எதிர்மறையான சிந்தனைகளினால் தாக்கப்பட்டு மனுஷன் பயந்தவனாகவே ஜீவிக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஆண்டவர் அநேகர் மத்தியில் மகிமைப்படுத்தியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது முடிகிற வரைக்கும் நாம் நம்முடைய தலைமுடி ஒன்று கூட தரையில் விழ அவர் விடுவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அவர் நம்முடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று வேதம் முழுவதிலுமே நம்மோடு பேசுவதை நாம் காண முடியும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்து சொன்ன இந்த மூல உபதேசத்தை விட்டுவிட்டு பயமுறுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. எதிர்மறையான காரியங்களை பேசுகிறதுனால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிரோடு எழுந்தார். நாம் நீதிமானாக வாழும்படியாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நீதிமானாக, அவருக்கு சாட்சியாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அம்பாசிடராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவர் நன்மையாகவே செய்து முடிப்பார். அவருடைய கரத்தை பிடித்து நடவுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பதை அநேக காரியங்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எல்லாம் எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறியுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.